Praise God. Hallelujah. Hallelujah. We greet you all in Jesus' mighty name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். It's a privilege that we could gather together, worship the Lord and hear his words. ஆண்டவருடைய பெரிதான கிருபை நாம் இங்கே கூடி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆராதிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். One of the reasons that we have our classes is that God wants to equip us. ஒரு காரியம் என்ன, இந்த வகுப்புகளை நடத்துவதை குறித்து ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். So that we may attain the fullness to be with him. அது நிமித்தம் நாம் ஒரு முழுமையை அவரோடு கூட இருக்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். Hallelujah. Hallelujah. So all the classes are designed that we may have a deep fellowship with him. இந்த வகுப்புகளை எல்லாம் ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவு வைத்துக் கொள்வதற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. Whenever we have a close intimate fellowship, this worldly life become very easy for us to overcome. அவரோடு கூட நம்ம ஒரு நெருங்கிய ஒரு நடையை வைத்துக் கொள்ளுகிற பொழுது இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு எளிதாய் மாறிவிடும். Hallelujah. Hallelujah. For people in this world, this life is very tough. இந்த உலகத்திலே வாழ்கிறவர்களுக்கு வாழ்க்கை என்பது மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது. That's why many people have various negative thoughts. அது நிமித்தமே அநேக மக்களுக்கு சில எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகிறது. But those who live with God have a great hope within themselves. ஆண்டவரோடு கூட வாழ்கிறவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. Amen. So that is the ultimate core value of a Christian experience. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. But nowadays this Christian experience are equated to material things. ஆனால் இந்த நாட்களிலே அந்த கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற அந்த அனுபவங்கள் எல்லாம் அந்த பொருளாதார அடிப்படையிலே நம்ம சார்ந்திருக்கிறதாய் காணப்படுகிறது. அதன் அடிப்படையிலே கணக்கு போடப்படுகிறது. But God wants to give us more deeper experience what the material things cannot provide for us. ஆனால் கர்த்தர் அதை காட்டிலும் பொருளாதாரம் கொடுக்க கூடாத இன்னும் ஆழமான அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். There was a very famous Hollywood preacher. ஒரு ஹாலிவுட் ஒரு மிக சிறந்த ஒரு பேச்சாளர் ஒருவர் இருந்தார். நடிகர் ஒருவர் இருந்தார். He is a very famous guy. அவர் ஒரு மிக சிறப்பு பெற்ற ஒரு மனிதர். His name is Robin Williams. அவருடைய பெயர் என்பது ராபின் வில்லியம்ஸ். He acted in some of the very great movies, what we call as the family movies or children movies. அவர் குடும்ப சம்பந்தமான சிறுவர் சம்பந்தமான முக்கியமான படங்களில் நடித்திருக்கிறார். He made many people laugh. அவர் அநேக மக்களை சிரிக்க வைத்திருக்கிறார். And one of his nature is he has fed thousands of people, for poor people. அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் நிறைய ஏழைகளுக்கு கூட உதவி செய்திருக்கிறார். Whenever I study something about him, I feel sorry for him. நான் அவரை குறித்து படிக்கிற பொழுது நான் அவரை குறித்து மிகவும் வருத்தப்பட்டு இருக்கிறேன். Because he is a good man. அவர் நல்ல மனிதர். He has lot of people like him. அநேக பேர் அவரை விரும்பினார்கள். And he is successful. அவர் வாழ்க்கையிலே வெற்றி அடைந்திருந்தார். But he died by committing suicide. ஆனால் அவர் தற்கொலை செய்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். Because there is no hope in this world without that relationship that we have with our living God. ஏனென்றால் இந்த உலகத்திலே ஆண்டவரோடு கூட இருக்கிற தொடர்பு இல்லாவிட்டால் நமக்கு நம்பிக்கை என்பது கிடையாது. That's why we have the hope. That is what God, the Bible calls us the hope that we have is the glory that we carry in our life. அது நிமித்தமே வேதாகமம் இப்படி சொல்லுகிறது, அவர் மீது இருக்கிற நம்பிக்கையே ஒரு பெரிய மகிமையான ஒரு காரியம். ஆமென். மகிமையின் நம்பிக்கை என்று சொல்லுகிறோம். மகிமையின் நம்பிக்கை என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. Okay, now we will go into the subject. இப்பொழுது நம்ம வேத பகுதிகளுக்குள்ளே நாம் கடந்து போகலாம். We will be studying about divine encounters. நாம் தெய்வீக சந்திப்புகளை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். These encounters are meant that we will have a transformed life. இந்த தெய்வீக சந்திப்புகள் என்பது நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கக்கூடிய ஒன்று. And it is very very important that man should pursue that. இது மக்கள் அதை விரும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. Today I am going to talk about the curiosity that we should have to meet God. இன்றைக்கு நான் உங்களுக்கு இருக்க வேண்டிய வாஞ்சையை, அதாவது தேவனை சந்திக்க வேண்டும் என்று இருக்கிற வாஞ்சையை குறித்து பேச விரும்புகிறேன். Because nowadays we have many other things that we seek after.
ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே அநேக காரியங்களை நாம் விரும்புகிறோம். We forget the very important things that we have to seek after. ஆனால் எது மிக முக்கியமானது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். So I'm going to talk about the curiosity that Moses had. நான் இன்றைக்கு மோசேக்குள் இருந்த அந்த வாஞ்சை குறித்து பேச விரும்புகிறேன். Let's turn our Bibles to Exodus chapter 3 and verse 3. நாம் யாத்ரா 3வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். Then Moses said, I will now turn aside and see this great sight, why the bush does not burn. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். And the verse 4 says, when the Lord saw that he turned aside to look. 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். That means the first response was Moses' response. இங்கே முதலாவது காரியம் மோசே செய்த ஒரு காரியம். He turned and looked aside. மோசே திரும்பி அந்த காட்சியை பார்த்தான். This is a common scenario in the mountains. இங்கே மலைகளை பொறுத்தவரையில் இது ஒரு பொதுவான ஒரு நிகழ்வு. Because the temperature is so high, somehow the bushes all will burn. அங்கே வெப்பநிலை என்பது அதிகமாக இருக்கக்கூடியது. திடீரென்று முட்செடி பற்றி இருப்பது ஒரு சாதாரண காரியம். So it is nothing new. அது புதுமை அல்ல. But what happened is, ஆனால் அங்கே நடந்தது என்ன? he saw a unusual experience there. ஆனால் அங்கே ஒரு மிக புதிய ஒரு காட்சி அவன் பார்க்க நேர்ந்தது. Because he saw the bush was burning, but it didn't become ashes. அங்கே அந்த புதர் என்பது எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அது வெந்து போகவில்லை. That's why it says it didn't get consumed. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது வெந்து போகவில்லை. That's what attracted Moses towards God. அதுதான் ஐயா மோசே தேவன் பக்கமாக திரும்ப வைத்தது. See, God is a God who gives us some signs and try to attract us. ஆண்டவர் யார் என்றால் அவர் சில அடையாளங்களை குறித்து உங்களையும் என்னையும் அவர் பக்கமாய் திருப்ப முயலுகிறவர். There are many times God gives some small signs in our life. நிறைய நேரங்களிலே சில அடையாளங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கிறார். He calls us. அவர் நம்மை அழைக்கிறார். He gives us some mysterious call. சில புதுமையான ஒரு அழைப்பை நமக்கு தெரியப்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. That's what Moses understood. அதுதான் மோசே புரிந்து கொண்டார். And then he responded towards that. அவர் அதற்கு பதில் கொடுத்தார். That's why the Bible says when the Lord saw that he turned aside, then God called him. அங்கே மோசே கர்த்தரிடத்திலே திரும்புகிறதை கண்டபொழுது அவர் அவனை அழைக்கிறார். Hallelujah. Hallelujah. See, today even in our lives God will give small things. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைய காலகட்டத்திலே நம்மை அழைக்கும்படி சின்ன சின்ன அடையாளங்களை காண்பிப்பார். Sometimes when we read the Bible, God puts a desire to read more. சில நேரங்களில் வேதாகமத்தை வாசிக்கிற பொழுது நமக்குள்ளே ஒரு ஆசையை கொடுத்து இன்னும் அதிகமாய் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் சொல்லுவார். That is God's calling. அதுதான் தேவனுடைய அழைப்பு. And when we respond to that, நாம் அதற்கு திரும்ப பதில் கொடுக்கிற பொழுது then we will have an encounter. அங்கேதான் நாம் தேவனை சந்திக்க முடியும். Hallelujah. Hallelujah. See, sometimes people think the divine encounter is something that cannot be happened. நம்ம சில நேரங்களில் என்ன நினைக்கிறோம் என்றால் இந்த தெய்வீக சந்திப்புகள் எல்லாம் நமக்கு கிடையாது என்று நினைக்கிறோம். No, God always gives us some small things so that he can attract us. அதுவல்ல, தேவன் சின்ன சின்ன அடையாளங்களை கொடுத்து உங்களை தன் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். And when we respond to that, நாம் அதற்கு பதில் கொடுக்கிற பொழுது God started speaking to us. நம்மோடு கூட தேவன் இடைபடுவார். So God works by our curiosities. நம்முடைய வாஞ்சையை வைத்து தான் தேவன் செயல்படுகிறார். See, sometimes people are very lethargic in approaching God. சில நேரங்களிலே மக்கள் என்பவர்கள் ஐயா சில நேரங்களில் உதாசீனப்படுத்தி தேவனை அணுகுகிறார்கள். They come so casual. அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். They don't approach God with a great desire and a passion and a curiosity. ஒரு பெரிய வாஞ்சையோடு ஒரு விருப்பத்தோடு நாம் தேவனை சந்திக்க வேண்டும் என்று தேவனை அணுகிறது கிடையாது. Now sometimes it becomes a Christian duty. அது ஒன்று ஒரு கடமையாகவே மாறிவிடுகிறது. But I am trying to bring us to the awareness that we have to come
back to the things that Moses did that provokes an encounter with God. நான் உங்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வை கொடுக்க விரும்புகிறேன். நாம் மோசே செய்த காரியத்திற்கு நேராக திருப்பப்படுகிற பொழுது நாம் தெய்வீக சந்திப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். Hallelujah. Hallelujah. Sometimes God calls us to small events. சில சின்ன சின்ன சம்பவங்களை வைத்து தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். I was going through some of the church history revivals. நான் சில அந்த சபைகளிலே எழுப்புதல் நடந்த சம்பவங்களை குறித்து படித்துக் கொண்டிருந்த பொழுது we are talking about national level revivals. நான் ஒரு தேசிய அளவிலே எழுந்த ஒரு புரட்சியை பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்ம அதை எதிர்பார்த்துட்டு இருப்போம். நம்ம அதை எதிர்பார்க்கிறோம். But sometimes the churches have revivals. ஆனால் சபைகளுக்குள்ள இருந்து எழுப்புகள் இருக்கிறது. And it is a very small thing. அதெல்லாம் சின்ன சின்ன காரியம் தான். But it gives a big impact in the society. ஆனால் அப்படி நடக்கிற பொழுது அது சமுதாயத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. There was a particular man who came to a particular church in California. ஒரு மனிதன் கலிபோர்னியாவில் இருந்த ஒரு சபைக்கு வந்தார். And he was not looking very good. அவர் எளிமையான முறையிலே காணப்பட்டார். He was not looking like a preacher. அவர் ஒரு போதகர் மாதிரியே தெரியவில்லை. But God gave him a desire. So the preacher said, you preach 1 week. ஆனால் அந்த போதகருக்கு தேவன் ஒரு விருப்பத்தை கொடுத்து அந்த புதிய நபரை பார்த்தவர் சொன்னார், இந்த வாரம் ஒரு வாரம் நீ பேசு என்று சொல்லு. This is this is how the signs of God works. இப்படித்தான் தேவனுடைய அடையாளங்கள் வேலை செய்கிறது. Because this pastor was looking for a supernatural breakthrough in the church. ஏனென்றால் அந்த சபையில் உள்ள அந்த போதகர் தன்னுடைய சபையிலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடைபெற வேண்டும் என்று விரும்பி இருந்தார். He wants so many people to get saved. அவர் அநேக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். He wants so many people to taste the kingdom of God in life. அவர் அநேக மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினார். So they were praying and God put the desire to call that man to preach. அவர்கள் அதை குறித்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் இந்த போதகரை தேவன் அந்த மனிதனை அழைத்து பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார். He was not very convinced. அவர் அதிலே திருப்தியாகவில்லை. But anyhow he had that the heart, so that he called him. ஆனாலும் கூட அவருக்கு ஒரு இருதயம் இருந்தது. அவர் அவரை அழைத்தார். And he preached a simple message. அவர் சாதாரண ஒரு செய்தியை தான் பகிர்ந்து கொண்டார். But after the message, ஆனால் அந்த செய்திக்கு பிற்பாடு he prayed. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். The whole church was filled by the Holy Spirit. அந்த முழு சபையும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டது. That church became one of the revival centers for the whole world. ஆனால் அந்த உலக அளவிலே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திய ஒரு சபையாய் அது மாறியது. Why I am telling that? ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்? God gives some of the small things before our eyes. நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்களை சிலர் ஆண்டவர் உணர்த்துகிறார். And when we respond to that, அதற்கு நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது God does a divine moments with us. நம்முடைய வாழ்விலும் கூட சில தெய்வீக சமயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிறது. Hallelujah. Hallelujah. It may be a small event. அது சாதாரண சம்பவமாய் இருக்கலாம். Even in my life I went to a small youth meeting. நான் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு வாலிபர் கூடுகைக்கு சென்றிருந்தேன். That's all. It is not a big thing for me. அது ஒரு பெரிய காரியம் என் வாழ்க்கையில் அல்ல. But when I went there, God met me. அங்கே நான் போன பொழுது தான் தேவன் என்னை சந்தித்தார். So small things we may say, but God sees our curiosity. நாம் சொல்லலாம் இது ஒரு சாதாரண காரியம் தானே, ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாஞ்சையை பார்க்கிறார். Hallelujah. Hallelujah. How far we are going into searching and seeking after the signs of God. நாம் எவ்வளவு தூரம் அந்த தேவனுடைய அடையாளத்தை வைத்து தேவனை தேடுகிறோம் என்பது முக்கியம். But nowadays people have become slow in the search. ஆனால் இந்த நாட்களிலே மக்கள் ஐயா மிகவும் அதை குறித்து லேசா எடுத்துக்கொள்கிறார்கள். They are not very inquisitive about that. அதை குறித்து அவர்கள் பெரிய முயற்சி எடுப்பதில்லை. They just come, they simply pass that service time and they go back. சாதாரணமாக வருகிறார்கள், அந்த சர்வீஸ் நேரத்தை அவங்க பாஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் போக விரும்புகிறார்கள். They say that I have attended the service. அவர்கள் சொல்லுகிறார்கள்
ஆமா எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி. No, that becomes now a Christian duty. அது ஒரு கடமையாகவே மாறி விடுகிறது. No, God is not calling us to Christian duty. God is calling us to a Christian experience. கடவுள் ஏதோ ஒரு கிறிஸ்தவ கடமைக்காக நம்மை அழைக்கவில்லை, கிறிஸ்தவ அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை அழைக்கிறார். He wants to have that a living relationship with him. அவர் நம்மோடு கூட ஒரு உயிருள்ள ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ள விரும்புகிறார். That's why whenever we go and worship God, we are trying to get that connection. எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை ஆராதிக்கிறோமோ அப்பொழுது நாம் தேவனோடு கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம். That's why worshipers need to be very careful. Don't try to sing song, try to worship God. அது நிமித்தமே ஆராதிக்கிறவர்கள் பாடலை பாடுகிறவர்களாய் அல்ல, தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். Hallelujah. Hallelujah. It may be a very simple song. அது சாதாரண பாடலாய் இருக்கலாம். It may be an old song. அது ஒரு பழைய பாடலாய் இருக்கலாம். It may not be a very good music. அங்கே ஒரு பெரிய ஒரு தாளங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். God does not be moved by our quality of music. நம்மளுடைய அந்த அந்த தாளங்களுடைய அந்த பிரத்யேக தன்மையை வைத்து தேவன் அசைவாடவில்லை. He moves by our inquisitiveness. நம்மளுடைய விருப்பத்தை வைத்து தேவன் அசைவாடுகிறார். He moves by our curiosities. நம்முடைய வாஞ்சையை வைத்து தேவன் அசைவாடுகிறார். Hallelujah. Hallelujah. See, when we started doing our evening youth meetings, நாங்கள் எங்களுடைய மாலை வேளையிலே வாலிப கூடுகை நடத்தின பொழுது there was no music. அங்கே மியூசிக் என்று இல்லை. It is a small place. We gather every week and then become every day to pray. முதல்ல ஒரு சாதாரண இடம், ஒரு வாரந்தோறும் கூடி இருந்து அதுக்கப்புறம் தினந்தோறும் கூட ஆரம்பித்தோம். And then it becomes a regular event. தொடர்ந்து அது செய்கிற ஒரு நிகழ்வாகவே மாறிவிட்டது. And what happened is, என்ன நடந்தது? we have that curiosity within us. எங்களுக்குள்ளே ஒரு பெரிய வாஞ்சை இருந்தது. We want to be filled by the power of the Holy Spirit. நாங்கள் தெய்வீக வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்பினோம். We pray for the gifts to be activated. எங்களுக்குள்ளே வரங்கள் செயல்பட வேண்டும் என்று விரும்பினோம். We want to see demons being cast out. பிசாசுகள் வெளியேறுவதை நாங்கள் பார்க்க விரும்பினோம். We want to see healings being manifested. நாங்கள் தெய்வீக சுகம் உண்டாக வேண்டும் என்று விரும்பினோம். See, this curiosity brought us to a place where we can have the encounter with God. இந்த வாஞ்சை தான் நாங்கள் தேவனோடு கூட சந்திக்க வேண்டிய ஒரு இடத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்தது. See, God called him when he turned. அவன் திரும்பிய பொழுதுதான் தேவன் அவனை அழைத்தார். Am I right? He didn't call first. He was seeing how far he is interested. முதல்ல தேவன் அழைக்கவில்லை, அவன் எவ்வளவு தூரம் அதிலே வாஞ்சியா இருக்கிறான் என்பதை தேவன் பார்த்தார். That's why our prayer life is also highly measured by our curiosity. அது நிமித்தமே நம்முடைய ஜெப வாழ்வை கூட நம்முடைய வாஞ்சையை பொறுத்து தான் அமைகிறது. It is not about how much we pray, it is how much we seek after to pray that. எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறது என்பது முக்கியமல்ல, எவ்வளவு தூரம் ஒரு வாஞ்சையோடு தேடி நாம் ஜெபிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். When some people pray, they pray so specific, they go into all the details and pray. சிலர் ஜெபிக்கிற பொழுது அவர்கள் குறிப்பாய் சில உள்ளான கருத்துக்களை வைத்து ஜெபிப்பார்கள். When people pray like that, I know they are very sincere and they have curiosity to seek God. நான் அப்படி ஜெபிக்கிறவர்களை பார்க்கிற பொழுது அவங்களுக்கு உண்மையிலே ஒரு ஜெப வாஞ்சை, தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வேன். Otherwise people pray a shallow prayer. அவர்கள் ஏதோ ஒரு ஆழமான ஜெபம் இல்லாத ஒரு ஜெபத்தையும் செய்வார்கள். ஒரு மேலோட்டமான ஒரு ஜெபம். மேலோட்டமான ஒரு ஜெபம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா அப்படி சொல்லிட்டு முடிச்சிடுவாங்க, அவ்வளவுதான். இப்போ எல்லாருன்னா யாருன்றது ஒரு பெரிய கேள்வி ஆயிடும். See, people have that, they don't go into depth because they are not curious about the ways that they do. அவர்கள் ஜெபத்தின் ஆழத்துக்கு போகிறது கிடையாது, ஏனா ஜெபம் செய்கிற அந்த வாஞ்சை அவர்களுக்குள்ளே இல்லை. So it is about what we are looking for in life. எதை நாம் விரும்புகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நாம் எதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆமென். See, in Christian walk, what we look after, what we search after, what we sought after is that God wants to have that connection with us. எதை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எதை நாம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறோம், எதை தேடிக் கொண்டிருக்கிறோம், எதை விரும்புகிறோம் என்பது அதை குறித்து தான் தேவன் கவனமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். See, sometimes people take it so lightly.
சில வேளைகளிலே ஐயா மக்கள் மேலோட்டமாக எடுத்துக்கொள்கிறார்கள். They come to church, they think that everything is okay. If I just come to church, it's okay. சில வேளைகளில் சபைக்கு வருகிறார், சபைக்கு வந்தாலே போதும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். No. What you are seeking in God, அதுவல்ல, நாம் தேவனை எதை குறித்து தேடிக்கொண்டிருக்கிறோம், that's what matters. அதுதான் ஐயா முக்கியமான காரியம். So our heart has to be positioned rightly. நம்முடைய இருதயம் சரியான நிலையிலே இருக்க வேண்டும். Some people go along their jolly times. சில வேளைகளிலே சில மக்கள் சில ஜாலியாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். They don't seek after the things of God. அவர் தேவனுடைய ஐயா சில காரியங்களை அவர்கள் தேடுகிறது கிடையாது. That's why the encounter is not happening. அதிநிமித்தமே தெய்வீக சந்திப்புகள் நடைபெறாமலே காணப்படுகிறது. Recently I was in a pastor's meeting. சமீபமாய் நான் ஒரு ஊழியர் கூடுகையிலே இருந்தேன். And I was leading a time of prayer. நான் ஜெப வேளையை நடத்தி கொண்டிருந்தேன். And people's response was very, very low. அங்கே மக்கள் அவர்கள் பங்களிப்பு ரொம்ப குறைவாக காணப்பட்டது. They didn't pray properly. அவர்கள் சரியாய் ஜெபம் செய்யவில்லை. They didn't get along with me. அவர்கள் என்னோடு கூட இணைந்து செயல்படவில்லை. If I had some problem with them, then they don't pray with me. I don't have any problem with them. எனக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை இருந்தால் அவர்கள் ஜெபம் பண்ணாமல் இருப்பது சரிதான். ஆனால் எனக்கும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. But they are not flowing with me. ஆனால் என்னோடு கூட அவர்கள் ஐயா செய்யவில்லை, தொடர்ந்து இணையவில்லை. So I was internally I was praying, Lord, what should I do? ஐயா உள்ளான நிலைமையில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. He said they have to seek me, they have to call me sincerely. ஆண்டவர் எனக்கு சொன்னார், அவர்கள் என்னை சரியான முறையிலே தேட வேண்டும் என்று சொல்லி. That means ஒரு உள்ளான உணர்விலிருந்து என்னை தேட வேண்டும். உள்ளான ஒரு உணர்விலிருந்து அவர்களை தேட வேண்டும் என்று சொன்னார். I was shocked. நான் அதிர்ச்சி அடைந்தேன். Because that was a pastors meeting and pastors are not seeking from the sincerity of our heart. ஏனென்றால் அது ஒரு ஊழியர் கூடுகை. ஊழியக்காரர்களே உள்ளான உணர்விலிருந்து கர்த்தரை தேடவில்லை. Sometimes the fellow go on the street selling idiyappam, right? நமக்கு தெரியும் எல்லாம் அந்த தெருல இடியாப்பம் வித்துட்டு போவாங்க. And we call idiyappam guy simply like anything. Hey idiyappam, come here. நம்ம சாதாரணமா சொல்லுவோம், இடியாப்பம் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. But that fellow has a name. ஆனால் அந்த மனிதனுக்கு ஒரு பேர் என்று இருக்கிறது. But we call him idiyappam, right? நாம அவரை ஆனால் இடியாப்பம் தான் சொல்றோம். And then we say just like that, please come. உடனே வா இங்க இடியாப்பம் வான்னு சொல்றோம். And he also come. அவரும் வர்றாரு. Because somehow he has to sell that. ஏனென்றால் அவருக்கு ஏதோ வித்து ஏதோ முடிச்சிட்டு போனோம். This picture came into my mind. அந்த படம் தான் என் மனதுல வந்துச்சு. Sometimes we call like God come. நம்மளும் சில நேரங்கள இடியாப்பம் விக்கிறவரை கூப்பிடுறது போல ஆண்டவரை கூப்பிடுறோம். And God does not come. ஆனா ஆண்டவர் அப்படி உங்களுக்கு பதில் அளிக்கணும் அவசியம் இல்லை. We are happy, we are calling, he is also coming. அவரும் விக்கணும்னு சொல்லிட்டு வர்றாரு. No, God does not come like that. ஆனா ஆண்டவர் அப்படி வருபவர் கிடையாது. He sees the sincerity of our search. உங்களுடைய உள்ளான ஒரு உணர்வை தேவன் பார்க்கிறார். That's why these Pharisees and Sadducees was praying a long prayer and God is telling that does not work much. ஆனா அது நிமித்தமே பரிசேயரும் சதுசேயரும் மிக நீண்ட ஜெபத்தை செய்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றார் அது வேலை செய்யவில்லை என்று சொல்லி. Because they didn't have that looking after things. ஆனால் ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய காரியங்களை உற்று பார்க்க கவனிக்கவில்லை. Turn with me to Deuteronomy chapter 29 verse 29. உபாகமம் 29:29 என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். Deuteronomy chapter 29 verse 29. உபாகமம் 29வது அதிகாரம் 29வது வசனம். The secret things belongs unto the Lord our God, but those things which are revealed belong to us. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முடியலாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். Some things God keep it a secret. சில காரியங்களை மறைவாகவே தேவன் வைத்திருக்கிறார். Some things God wants to reveal. ஆனால் சில காரியங்கள் தேவன் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். How we can say and we can grasp that revealing part. எப்படி நாம் வெளிப்படுத்தப்பட்டவைகளை அறிந்து கொள்வது? It is by only our sincerity and secret curiosities that we should pursue in our life. நாம உண்மையிலே ஒரு வாஞ்சையோடு ஒரு விருப்பத்தோடு தேடுகிற பொழுது தான் அதை அடைகிறோம். Hallelujah. Hallelujah. See, sometimes in our young days some people have a lot of secrets. When we keep on asking, they will reveal the secret.
சில வாலிப நேரங்களில் நம்ம சில ரகசியங்களை வைத்திருப்போம். ஆனால் சில நபர்கள் தொடர்ந்து நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறோம். In my life I had one deep secret. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆழமான ஒரு ரகசியம் ஒன்றை வைத்திருந்தேன். But one person kept on asking. ஒரு நபர் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாரு. He even not stopped. He kept on asking that. விடாம கேட்டுட்டு இருந்தாரு. One day I opened it up. ஒரு நாள் நானும் வந்து அவருக்கு திறந்து சொல்லிட்டேன். This is the one of the sad day in my life. I am still regretting why I said that. ஆனா அதுதான் என்னுடைய வாழ்க்கையில துக்ககரமான நாள். இன்றைக்கு வரைக்கும் அதை குறித்து வருத்தப்பட்டு இருக்கேன். Because when you keep on asking, you also tend to reveal the secret. அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிற பொழுது நாமும் கூட நம்முடைய ரகசியங்களை சொல்லி விடுகிறோம். The same way. அதே போல with God, with ஆண்டவரும் கூட, if you are sincerely asking him to reveal himself, want to understand him, want to have a new understanding about him, God will start revealing himself. தொடர்ந்து நீங்கள் தேவனை தொந்தரவு செய்து கேட்டுக்கொண்டு எனக்கு எப்படியாவது சொல்லுங்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாக கேட்கிற பொழுது அவரும் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Why we should go, we should pray, why we should read Bible, why we should fast, why we should go to certain meetings and be there and be in the presence. Why we are doing this? Because we want that interaction with God. ஏன் நாம் ஜெபம் செய்கிறோம், ஏன் நாம் வேதத்தை வாசிக்கிறோம், ஏன் தொடர்ந்து சில கூட்டங்களுக்கு சென்று கொண்டு இருக்கிறோம்? ஏனென்றால் நாம் எப்படியாவது தேவனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உள்ளான ஒரு தேடுதல் நிமித்தமே. If you have that, அந்த காரியம் உங்களுக்குள் இருந்தால் surely God will respond. நிச்சயமாக தேவன் உங்களுக்கு பதிலளிப்பார். Hallelujah. Hallelujah. Sometimes it may not be today, இன்றைக்கு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், but he will surely do it. ஆனால் ஒரு நாள் நிச்சயமாய் அது நடக்கும். He has multiple ways to interact with us. அவர் பல வழிகளை வைத்திருக்கிறார் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதற்கு. He does not have only one way. ஒரு வழி மாத்திரமல்ல. Recently I was talking to a very old good preacher. ஒரு வயதான ஒரு முதிய அனுபவமிக்க ஒரு போதகரோடு கூட நான் சமீபத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். And he said, when God is in this room I can sense it. அவர் சொன்னார், இந்த அறையிலே தேவன் இருக்கிற பொழுது என்னால் உணர முடியும் என்று சொல்லி. Many times I have sensed God was standing behind me and God was crossing me, God was in within me. See, this experience gave me so much courage, he said. அநேக நேரங்களிலே தேவன் என் பக்கத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறதையும் எனக்குள் இருக்கிறதையும் தத்ரூபமாக என்னால் உணர முடிந்தது. இதுவே என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆதாரம், நம்பிக்கையாய் காணப்படுகிறது. He has met so much challenges. அவர் வாழ்க்கையிலே பல சவால்களை சந்தித்திருக்கிறார். They burned the church and car was parked into it, that also got burned. அவர்கள் சபையை எரித்தார்கள், அதுல இருந்த தன்னுடைய காரும் எரிக்கப்பட்டது. So he has faced so many difficulties. அவர் வாழ்க்கையில பல சவால்களையும் கஷ்டங்களையும் சந்தித்தார். But he says that I know that God is with me. ஆனால் அவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. See, God lives in an unseen realm. அவர் ஒரு காணக்கூடாத ஒரு மண்டலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். That means a realm usually the man cannot access. அங்கே மனிதர்கள் அதை தொடர்பு கொள்ள முடியாது. But now God can reach out to the human realm. ஆனால் ஐயா, மனிதன் இருக்கிற மண்டலத்துக்குள்ளே தேவன் தன்னை காட்டிக்கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. That's why the heaven can invade earth. அது நிமித்தமே பரலோகம் ஐயா பூலோகத்தை ஆண்டு கொள்ள முடியும். That's why the heavenly beings like angels and archangels, even Jesus himself comes to this earth to meet people. அது நிமித்தமே தேவ தூதர்கள், பிரதான தூதர்கள் ஐயா இயேசு முதற்கொண்டு அந்த மண்டலத்திலிருந்து இறங்கி வந்து மனிதனை சந்திக்க வருகிறார்கள். Because it is based on how much we seek after it. அது நாம் எவ்வளவு தூரம் தேவனை தேடுகிறோம் என்பதை பொறுத்து தான் அமைகிறது. One of the recent secrets that I found out, the worshippers have a great opportunity to meet God very easily. நான் ஒரு ரகசியத்தை சரியாய் புரிந்து கொண்டேன். ஆராதனை செய்கிறவர்கள் அதிகமாய் அந்த வாய்ப்புகளை, அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள். They have that easy access to that point. அவர்கள் எளிதாய் அந்த காரியத்தை அடைய அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. That's why you have to be a good worshipper in the spirit and in truth. அது நிமித்தமே ஆவியோடும் உண்மையோடும் நீங்கள் தொழுது கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். When we worship God, how much we deeply seek after his presence, how much we seek after his interaction with our spirit. நாம் ஆராதிக்கிற பொழுது நம்ம எவ்வளவு தூரம் ஆவியிலும் உண்மையிலும் அந்த ஆண்டவர் தேவனை ஆராதிக்கிறோமோ அதை பொறுத்து நாம் அவரை
கண்டடைகிறோம். Hallelujah. Hallelujah. The second point that I want to talk about today. இரண்டாவது குறிப்பை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். Let's turn to verse 5. ஐந்தாவது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமம் 3:5. Then he said, that is, God said to Moses, do not draw near this place, take your sandals off this feet, for the place where you stand is a holy ground. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். This is another pointer to have a divine encounter. இது இன்னொரு குறிப்பு, நாம் தேவனோடு கூட சந்திப்பை நிகழ்த்துவதற்கு. This is another help that is being recorded in the Bible for us. இதுவும் இன்னொரு உதவி, தேவனை சந்திக்கிறதுக்கு உதவி செய்கிற ஒரு காரியம். What does it means? அதை குறித்து என்ன? He removed the sandals. அவன் பாதரட்சையை கலற்றி போட்டான். That means he feared God. அங்கே தேவனுக்கென்று ஒரு பயம் காணப்பட்டது. He had the fear to be in the presence of God. அவனுக்குள்ளே தேவனுடைய பிரசன்னத்திலே ஒரு பயம் காணப்படுகிறது. Because this is not a natural thing. இது ஒரு காரியம் அல்ல. It is something that has to come from our heart. இது இருதயத்தின் உள்ளான காரியங்களிலிருந்து வரக்கூடியது. See, now he is meeting God. He don't know who he is. He is only hearing a voice and he is having a mysterious experience there. அங்கே தேவனை சந்திக்கிறான். அவனுக்கு அவர் யார் என்று தெரியாது. வெறும் சத்தத்தை கேட்கிறான். ஒரு புதிய அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். But now there is a command. He says, don't draw near, this is a holy place. அங்கே ஒரு கட்டளை பிறப்பிக்கிறது. நீ கிட்டி சேராயாக, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று சொல்லி. Many times he would have passed that area with his sandals. அநேக நேரங்கள் அதே வழியாகவே மோசே கடந்து போயிருக்கலாம் செருப்போடு கூட. But now this become a different thing. ஆனால் இப்பொழுது அது வேறொரு காரியமாய் மாறிவிட்டது. The normal place become a holy place. அங்கே ஒரு சாதாரண இடம்தான் இப்பொழுது அது பரிசுத்த பூமியாய் மாறிவிட்டது. Because the holy God came there. ஏனென்றால் பரிசுத்த தேவன் அந்த இடத்திலே வந்து விட்டார். Even in some of the places we can have that holy God presence. இப்பொழுது கூட சில இடங்களிலே அந்த பரிசுத்த தேவனுடைய ஆளுகையை நாம் அறிந்திருக்கிறோம். That's why churches should be very very sensitive to host the presence of God. அதிநிமித்தமே சபை என்பது மிகவும் பயபக்தியோடு கூட தேவனுடைய பரிசுத்த வல்லமையை பெற்றுக்கொள்கிறதாய் காணப்பட வேண்டும். But very sorry to say, some of the churches has become a great institution, not the place to host the presence of God. ஆனால் மிகவும் வருத்தமான ஒரு காரியம், சில சபைகள் எல்லாம் ஒரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷனாய் காணப்படுகிறதே தவிர தேவ பிரசன்னத்தை பாதுகாக்கிற இடமாய் காணப்படவில்லை. They are not hosting the presence. அவர்கள் தேவ பிரசன்னத்தை பாதுகாக்கவில்லை. When the holy God comes, that place becomes holy. தேவன் பரிசுத்த தேவன் வருகிற பொழுது அந்த இடம் பரிசுத்தமாகிறது. And now he is telling, don't come near with your sandals. அங்கே அவர் சொல்லுகிறார், உன் பாதரட்சையை கலற்றி போடு, பாதரட்சையோடு கூட அங்கே வராதே. And immediately he feared God and obeyed. உடனடியாக அவன் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்தான். See, now there's a very important point there. இங்கே ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கிறது. There was nobody there to watch over him, only God and Moses was there. அங்கே பாருங்கள், அதை கவனிக்கிறதற்கு வேறு ஒருவரும் அந்த இடத்தில் இல்லை. கர்த்தரும் மோசேயும் மாத்திரம் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். So he was privately having the fear of God. தனிச்சியான ஒரு இடத்திலே தேவனுக்கு பயந்து காணப்பட்டான். When we come as a group, we all look very reverential, fearing God people. ஒரு பெரிய குழுவாய் வருகிற பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் போல நாம் காணப்படுகிறோம். We bring the big Bible. நாம வேதாகமத்தை சுமந்து வருகிறோம். பெரிய பைபிள் எடுத்துட்டு வருவோம். அதுக்குனே ஒரு பெரிய பைபிளா கொண்டு வரோம். Bring the big note. ஒரு பெரிய குறிப்பு எழுதுகிறதுக்கு ஒரு நோட்டை கொண்டு வந்துருவோம். And I have seen people bringing lot of song book also. நான் பார்த்திருக்கிறேன், பெரிய பாடல் புத்தகத்தோட வேற கொண்டு வருவாங்க. 3-4 books they bring. 4-5 புத்தகம் வேற கொண்டு வந்துருவாங்க. When you see to them, we look as if they are angels. அவ்வளவுதான், நம்ம அவங்களை பார்க்கும் பொழுது தேவ தூதர்களை போல காணப்படுகிறார்கள். But in private how they behave is more important. ஆனால் தனிமையான ஒரு இடத்திலே அவர்கள் எப்படி அவர் நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். In private life they don't sing songs. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்கள் பாடுகிறது கிடையாது. They don't wait in God's presence. அவர்கள் காத்திருப்பது கிடையாது. They don't kneel down.
முழங்கால் பட்டி. அவர்கள் முழங்கால் படிக்கிறது But when கிடையாது. they come in the group, they will kneel down. They will say, I am standing, I am kneeling down for 1 hour, 1.5 hours, 2 hours. ஆமா, தனிப்பட்ட விதத்துல எதுவுமே கிடையாது. ஆனா குழுவாய் வருகிற பொழுது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நான் முழங்கால் படிட்டு இருக்கிறேன்னு காண்பிக்கிறார்கள். I have seen some of the notorious things in the churches. நான் சில வித்தியாசமான காரியங்களை சபையில பார்த்திருக்கிறேன். For some people, when you give a mic to pray, they preach. சில வேளைகள்ல ஜெபிக்கிறதுக்கு மைக்க கொடுத்தா பேசி போதகம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆமா, in the prayer itself they preach and they finish. ஆமா, பிரேயர்லயே அவங்க வந்து பிரீச் பண்ணி சபையை இதே முடிச்சிருவாங்க. In prayer also I have seen people giving testimony. ஜெபத்துல கூட தன்னுடைய சாட்சியை வந்து சொல்றத கேட்டிருக்கிறேன். Because these people they don't have that the private time with God, because they use the public time. அவர்கள் தேவனோடு கூட தனிப்பட்ட நேரத்தை வைத்திராதபடியினால அவர்கள் இப்பொழுது இந்த காமனான நேரத்தை அதிலே செலவழிக்கிறார்கள். See, the true reverence is when you and God are alone. How do your heart positions? ஆனால் உண்மையான பயபக்தி என்பது நீங்களும் தேவனும் காணப்படுகிற உங்க இருதயம் எப்படி காணப்படுகிறது? When no one was there, how do you respond? யாருமே இல்லாத அந்த நேரத்திலே நீங்கள் எப்படி தேவனோடு கூட ஐயா நெருங்கி இருக்கிறீர்கள்? In the church everybody looks saints. ஆனால் சபையிலே பரிசுத்தவான்களாய் காணப்படுகிற நீங்கள், but how far you are in the personal life reverencing God? தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னத்தை எவ்வளவு நீங்கள் மதிக்கிறீர்கள்? How far you are accepting the honors of God? நீங்கள் தேவனுடைய அந்த கணத்தை எப்படி நீங்கள் ஐயா நீங்க ஏற்றுக்கொள்ளிருக்கிறீர்கள்? Because that's very important. அது ரொம்ப முக்கியம். See, sometimes when relatives come to our home, we stand up, we greet them, how are you? But after they go, we don't know why this fellow came. சில நேரங்களில் உறவினர்கள் வரும்போது எழும்பி மரியாதை கொடுத்து நம்ம அவங்களெல்லாம் கனப்படுத்துக்கணும். ஆனால் போன பிறகு இந்த ஆள் எதுக்கு வீட்டுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நினைக்கிறோம். When you become private, the reverence is gone. நான் தனிப்பட்ட விதத்தில் வருகிற பொழுது அவங்களுக்கு கொடுத்த எல்லா மரியாதை போச்சு. But when everybody is there, we hug them, we carry them. எல்லாரும் இருக்கும்போது ஐயா நம்ம கட்டி பிடிச்சுக்கிறோம், நம்மளை புகழ்ந்து பேசுறோம், எல்லாம் பண்றோம். ஒரு சில ரிலேட்டிவ் வந்தா நீங்க உங்களை பார்க்காம வாழ்நாளே நல்லா இல்லைன்னா சொல்லுவோம். போன பிறகு எதுக்கு தான் இவன் வந்தானோன்னு தெரியல. See, sometimes the true reverence is about your personal time that you have. ஆனால் சில வேளைகளிலே தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் எப்படி காணப்படுகிறீர்களோ அதுதான் தேவனுக்கு கொடுக்கிற கணம். Here Moses and God was there, nobody else there. He removed the sandals and went into the holy place. இங்கே மோசேயும் தேவனும் மாத்திரம் தனிமையில் இருக்கிறார்கள், யாரும் அந்த இடத்திலே இல்லை. ஆனால் தன் பாதரட்சியை கலற்றி விட்டு அந்த பரிசுத்த பூமியை போய் தேவனை தொழுது கொண்டான். Hallelujah, hallelujah. Now we have so many other things. When we come to church, we have to be like this. When we come to the presence of God, we have to be like this. But God deals with our private life. Our personal life is more reverential than any public life. நாம இந்த நாட்களிலே சபைகளுக்குள்ள வருகிறது நாம அநேக ஒழுங்குகளை வைத்திருக்கிறோம். இப்படி தான் நடந்து கொள்ளணும், அப்படி நடந்து கொள்ளணும். ஆனால் தேவன் உங்களுடைய தனிப்பட்ட நேரத்தில் நீங்கள் எப்படி தேவனை கனப்படுத்துகிறீர்கள் என்பதை அதிகமாய் கவனிக்கிறார். That what's provoked the divine encounters. அதுதான் தெய்வீக சந்திப்புகளை அதிகமாய் தூண்டி விடுகிறது. Let's turn to Exodus chapter 20 and verse 20. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். The Moses said to the people, do not fear, for God has come to test you, and that his fear may be before you, so that you may not sin. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். There is two kinds of fear that is represented there. இங்கே ரெண்டு வகையான பயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. The fear that aggravates us to move away from God, don't have that. ஒரு பயம் என்பது தேவனை விட்டு விலகும்படி நம்மை செய்கிறது, அதை நீங்கள் செய்யாதிருங்கள். But there was one more fear that God wants us to have so that you may not sin. இன்னொரு பயம் தேவன் அதை உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அது என்ன? பாவத்தை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பயம். When you truly fear God, you will overcome sin. நீங்கள் உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளுவீர்கள். That you may have his fear,
may be before you, that you may not sin. நீங்கள் அவரை குறித்த ஒரு பயம் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற பொழுது நீங்கள் பாவம் செய்யாதிருப்பீர்கள். For to test that area, he is telling God is coming. அதை சோதிப்பதற்காக கர்த்தர் அந்த இடத்தில் எழுந்தருளினார். The second fear is called reverential fear. அது தேவனை கனப்படுத்தக்கூடிய பயம். Hallelujah. Hallelujah. It is a fear that provokes us to think the greatness, the goodness, the righteousness, the morality of God. அங்கே அந்த பயம் என்பது தேவனுடைய நீதி, தேவனுடைய தன்மைகளை, தேவனுடைய தத்துவங்களை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. This fear we need to have. இந்த பயம் உங்களுக்கு தேவை. When we come to God privately, I am serving a wonderful God, righteous God, holy God. I should be more cautious about how I approach him. நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே போகிற பொழுது நான் ஒரு பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறேன், ஒரு நீதியுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு பயபக்தியோடு நீங்கள் தேவனிடத்திலே போக அது உதவி செய்கிறது. When you have that, then you are highly qualified to have an encounter. நீங்கள் அந்த தகுதியை நீங்கள் வைத்திருக்கிற பொழுது நீங்கள் தேவனை சந்திப்பதற்கு அது தகுதிப்படுத்துகிறது. Nowadays people think that they can have God so easily. இப்பொழுது சர்வசாதாரணமாய் தேவனை நாம் சந்திக்கலாம் என்று மக்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். See, God has the omnipresence of God is always there. எங்கும் வியாபித்திருக்கிற ஒரு பிரசன்னம் காணப்படுகிறது. But the experiential presence is not everywhere. ஆனால் அனுபவபூர்வமான சந்திப்புகள் நிகழவில்லை. All right? We have the omnipresence of God everywhere. தேவன் எங்கும் வியாபித்திருக்கிற காரியம் இருக்கிறது. But we forgot about the experiential presence of God. ஆனால் நாம் எதை மறந்து விடுகிறோம்? அனுபவபூர்வமான அந்த பிரசன்னத்தை நாம் மறந்து விடுகிறோம். This is more important. இதுதான் ரொம்ப முக்கியம். This is more valuable. இதுதான் நமக்கு சாலச் சிறந்தது. And this is what can make lot of difference. இதுதான் ஒரு வித்தியாசத்தை நமக்கு கொடுக்க கூடியது. This fear is lacking. இந்த பயம் நமக்கு இல்லாமல் போயிற்று. That's why God is telling let that fear come, then I can come and meet them. அது நிமித்தமே ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பயம் முதலாவது வரட்டும், அதற்கு பின்பு அவர்களை நான் சந்திக்கிறேன். You are taking God casually. நீங்கள் சாதாரண வகையாய் தேவனோடு பேசுகிறீர்கள். Same like that idiyappam guy. அந்த இடியாப்பம் அந்த மனுஷனை கூப்பிட்டது போல. Lord you come, Lord you go, where are you, what are you doing? ஆண்டவரே வாரும், ஆண்டவரே நீர் போகும், ஆண்டவரே எங்கே இருக்கிறீர், இப்படி தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். Don't you have heart that I am suffering? உமக்கு நான் பாடுபடுறது தெரியாதா? He is a God who created the universe. அவர் சர்வ காரியங்களையும் படைத்தவர். He loves us. அவர் நேசிக்கிறார். He cares for us. அவர் நம்மை குறித்து விசாரிக்கிறவராய் இருக்கிறார். But that does not say that we can take him lightly. அது நிமித்தம் நம்ம சொல்லக்கூடாது, அவரை எளிதா எடுத்துக்கொள்ள கூடாது. We have to give that reverence that has to be given unto him. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். See, nowadays when the elected members like CM or PM comes, they give so much of reverence. ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு முதலமைச்சரோ ஒரு மந்திரி வருகிற பொழுது எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம். And that is needed for them and that has to be given to them. அது அவர்களுக்கு உகந்தது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியம். See, if the humans in this world demand that kind of reverence, then how much more the God of heaven will demand. ஒரு மனுஷனே அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனுக்குரியதாக இருக்குமானால் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நாம் எவ்வளவாய் கொடுக்க வேண்டும். We are his children. We are his firstborn. Through the firstborn we become the born children of God. Everything is okay, but where is the reverence? நாம் அவருடைய பிள்ளைகள் தான், அவருடைய முதற் பேரான குமாரன் மூலமாய் நாம் இணைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் எல்லாம் சரிதான், ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? When you have that reverence, God says now I can be close to him. நாம் அந்த கனத்தை கொடுக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இப்பொழுது அவனோடு கூட நெருங்கி பழக விரும்புகிறேன் என்று சொல்லி. When in this world also sometimes these children don't reverence the parents. இந்த உலகத்திலும் கூட பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கிறது கிடையாது. When they come, they behave as if they are very respectful. அவர்கள் வருகிற பொழுது ஏதோ அவர்களை மதிக்கிறது போல அவங்க காணப்படுகிறாங்க. But the truth is your heart speaks more value. ஆனால் உண்மை என்ன? உங்க இருதயம் தான் அதிகமான காரியங்களை பேசுகிறது. If you have a deep desire
to respect your parents, I tell you, you will see a lot of breakthroughs in life. உங்களுடைய இருதயத்திலே ஆழமாய் உங்களுடைய பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்று காணப்பட்டால் நீங்கள் பெரிய பெரிய மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். Easily you will see. நீங்கள் எளிதாய் பார்ப்பீர்கள். I am telling this prophetically to some people here. நான் தீர்க்க தரிசனமாய் ஒரு சிலருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். You don't reverence your parents so deeply. That's the blockage. நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் மதிக்கிறது கிடையாது. அது ஒரு பெரிய தடையாக காணப்படுகிறது. If this worldly parents has to be respected, how much more the heavenly father has to be respected. உலக பெற்றோர்களை அவ்வளவு தூரம் நம்ம கனம் பண்ண வேண்டுமானால் நம்முடைய பரலோக தந்தையை எவ்வளவு அதிகமாய் நாம் கனப்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். When we go and stand near him, அவருக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது we don't stand with our prestigious egoistic way. நம்மளுடைய நம்மளுடைய மாம்ச வைராக்கியங்களை கொண்டோ ஐயா நம்முடைய காரியங்களை கொண்டு நிற்க கூடாது. We have to say, Lord, I reverence you. நாம் அங்கே போய் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நான் உம்மை கனப்படுத்துகிறேன். See, that's the greatest thing that can attract God. அதுதான் தேவனை உங்கள் பக்கமாய் ஈர்க்கக்கூடியது. Hallelujah. That's the right word, attract God. அது ஈர்க்கக்கூடியது. Divine encounters are that we make things available so that God can get attracted to us. அந்த தெய்வீக சந்திப்புகள் என்பது நாம் நம்மை ஒழுங்குபடுத்துகிற பொழுது தேவனை நம்ம அதிகமாய் சந்திக்கிறதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம். Hallelujah. Hallelujah. The third thing that I want to share today. அடுத்த காரியம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விரும்புவது in the same chapter 3 verse 6. மூன்றாவது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Exodus chapter 3 and verse 6. யாத்ரா 3வது அதிகாரம் 6வது வசனம். And here it says moreover he said, I am the God of your father, the God of Abraham, the God of Isaac, the God of Jacob. And Moses hid his face and he was so afraid to look upon him. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். He had a new revelation of God. இங்கே ஒரு புதிய வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுகிறான். All these years he has heard that he is a God of Abraham, God of Jacob, God of Isaac. இவ்வளவு நாளும் அவன் கேள்விப்பட்டதெல்லாம் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி. But now he has his divine experience. It has become a new revelation and he immediately shrunk himself. இங்கே அந்த தெய்வ சந்திப்புகள் ஏற்படுகிற பொழுது ஒரு புதிய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுகிறான். உடனே தன்னை மூடிக்கொள்ளுகிறான். It is the true learning comes in experience. ஒரு உண்மையான ஒரு கற்றுக்கொள்ளுதல் என்பது அனுபவங்கள் மூலமாயே நடைபெறுகிறது. ஆமென். That's why this divine encounter messages are very important. அதிநிமித்தம் இந்த தெய்வ சந்திப்புகள் என்கிற தொகுப்புகள் மிகவும் முக்கியமான ஒன்று. We have to keep meditating that. அதை தொடர்ந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். Every time I preach, I prepare, I ask Lord, I want to encounter you more and more. ஒவ்வொரு முறையும் நான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பாக நான் இதை ஆண்டவரே தயாரிக்கிற பொழுது நான் ஆண்டவரிடத்தில் கேட்பேன், ஆண்டவரே இன்னும் அதிகமான தெய்வீக சந்திப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்கள் என்று. அநேக புதிய அனுபவங்களை கொடுங்க. Give me new experience. That means I can go into new revelation. புதிய அனுபவங்களை கொடுத்து புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. Hallelujah. Hallelujah. See, when you get married, this is what happens. நீங்கள் திருமணமான உடனே இதுதான் நடக்கும். You will understand your husband in a new way every day. நீங்கள் உங்களுடைய புருஷனை புதிய விதத்திலே புரிந்து கொள்ள உதவி. You will understand your wife in a new way. நீங்கள் உங்களுடைய மனைவியை கூட புதிய வகையிலே அறிந்து கொள்வீர்கள். Because I have counseled some of the married couples. நான் சிலவர்களுக்கு நான் ஆலோசனை சொல்லி இருக்கிறேன். திருமணமானவர்களுக்கு. Before marriage they say I love my wife, I care for my husband. All these things will say. ஆமா, திருமணம் ஆவதற்கு முன்பாக அவங்க பலவிதமா சொல்லுவாங்க. நான் என் மனைவியை ரொம்ப நேசிப்பேன், நான் என் கணவனை ரொம்ப நேசிப்பேன்லாம் வாக்கு கொடுப்பாங்க. One man even advised me, the women are like a glass, we have to handle them very carefully. ஒருத்தர் எனக்கு கூட ஆலோசனை சொன்னாரு. அதாவது பெண்கள் என்பவர்கள் ஒரு கிளாஸ் கண்ணாடி ஒரு டம்ளர் மாதிரி, அதை பார்த்து தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் சொல்லி. After 2-3 months of his marriage he came one day. 2-3 மாதங்கள் கழித்து இடத்துல வந்தார்கள். And he was telling, I am having terrible time
with my wife. எனக்கு பெரிய மோசமான ஒரு நேரம் என் பெண்டாட்டியோட கூட காணப்படுகிறது. நான் சொன்னேன் இந்த கண்ணாடி குத்திச்சான்னு கேட்டேன். என்ன நான் கேட்டேன், என்ன கண்ணாடி குத்திருச்சா? Because experience is totally giving a new revelation. ஆனால் அனுபவம் என்பது ஒரு புதிய வெளிப்பாட்டை நமக்கு தருகிறது. You come to know a person through a different experience. நீங்கள் ஒரு மனிதனை குறித்து பலவிதமான அனுபவங்களை வைத்து தான் அறிந்து கொள்ளலாம். In the same way, அதே போலவே when you have an experience with God, you will have more revelation about God. தேவனோடு கூட அனுபவங்களை பெற்றுக்கொள்கிற பொழுது அவரை குறித்து அதிகமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிறோம். When you have more encounters, you know how good God is. நீங்கள் அதிகமான தெய்வீக சந்திப்புகளை ஏற்படுத்திக் கொள்கிற பொழுது தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை புரிந்து கொள்வீர்கள். Sometimes people say, I've seen God as so angry and God is like a judge. I tell first he reveal how good he is. ஆமா, சில சொல்லுவாங்க, ஐயா தேவன் எவ்வளவு கோபம் உள்ளவர் என்பதெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது என்று சொல்லுவாங்க. ஆனா முதல்ல தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். That is what God wants to say. அதுதான் தேவன் சொல்ல விரும்புகிறார். Because if he said, I am the God of Abraham, Jacob and Isaac, that means I am so good to your forefathers so that I have come to reveal myself. அதைத்தான் அவர் சொல்ல விரும்புகிறார். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லுவது அவர்களுக்கெல்லாம் நான் நல்லவராய் இருந்திருக்கிறேன், உனக்கும் அப்படி இருப்பேன் என்று சொல்வதற்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். The first revelation of God is good God. முதல் வெளிப்பாடு என்ன? அவர் நல்லவர். Nowadays people don't go into that areas. இந்த நாட்களிலே மக்கள் அந்த பகுதிக்கு கொண்டு போறது கிடையாது. They don't want to have a deep experience with God. தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவை சந்திப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. They want good messages. அவர்கள் நல்ல செய்திகளை விரும்புகிறார்கள். They want 3 points. நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு விரும்புறாங்க. Then want some story inside. அதுல ஒரு கதை இருக்கணும்னு விரும்புறாங்க. Then one song. அதுல ஒரு பாடல் இருக்கணும்னு விரும்புறாங்க. And some people want some crying in between. அதுல சில அழுகை கூட இருக்கணும்னு விரும்புறாங்க. So people they are going for good preaching, not going for God. அவர்களுக்கு நல்ல போதனை வேண்டும், ஆனால் தேவன் வேண்டாம். Some people go for good theology. அவர்களுக்கு நல்ல ஒரு இறையியல் பிரசங்கங்கள் தேவை. If you give lot of contradicting views and giving right views and using Greek, Hebrew and great sophisticated languages, then people are happy. Oh, I have met God. சில நேரங்கள்ல ஒரு எதிர்மறையான காரியம் இல்லாவிட்டா பொருந்தக்கூடிய வகையிலே ஐயா எபிரேய மொழியிலே அதை சரியாய் அந்த பகுத்து சொல்லுகிற காரியங்களை எல்லாம் விரும்புகிறார்கள், ஆனால் தேவனை அல்ல. They are not trying to experience God. அவர்கள் தேவனை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. They sometimes need good doctrine. We need good doctrine, good theology, good teaching. Everything is good. But the problem is all these things should lead us into more experiencing God. சில வேளைகளில் சில நல்ல உபதேசங்கள், நல்ல இறையியல் பாடங்கள் இதெல்லாம் நமக்கு வேண்டும், அது அவசியம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு மேலாக தேவனை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. Hallelujah. Hallelujah. Some people are satisfied with church practices. சில மக்கள் எல்லாம் சபைக்கு வருகிறதை குறித்து சந்தோஷமடைந்து விடுகிறார்கள். I come to church, I'm happy, I'm going. Amen. சபைக்கு வந்து விட்டேன், இப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டது, சந்தோஷமா இருக்கேன், நான் போறேன். One day I will go to heaven. ஒரு நாள் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். Not today. இன்னைக்கு இல்ல, ஒரு நாள். If you say to those who are coming today will go to heaven, nobody will come to church. இன்னைக்கு வர்றவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிருவீங்கன்னு சொன்னா ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. Because they are looking for one day to go, not today. ஆனா ஒரு நாள் போனோம், ஆனா இன்னைக்கு இல்ல. So people like to come to church and to have good practices. நல்ல பயிற்சிகளை அவர்கள் அதாவது சபைக்கு வருகிறதை போன்ற நல்ல காரியங்களை விரும்புகிறார்கள். Some of the things, no, churches practice some things which will make us think why they are doing like this. சில எல்லாம் சபை வந்து பயிற்சி பண்றாங்க, நமக்கு சில நேரங்களில் இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்கன்னு சொல்லி என்ன தோணுது. We wonder what it is. நம்ம சில ஆச்சரியப்படுறோம், இது என்ன. I went to one church to preach. ஒரு சபைக்கு நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். Before in the marriage halls, before you enter into a marriage ceremony, they put that பன்னீர் வாட்டர். அந்த பொதுவா நம்ம வந்து திருமணத்துக்கு போகும்போது அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து பன்னீர் வாட்டர் போடுவாங்க, தெளிப்பாங்க. Do you know why they do that? எது நிமித்தம் அதை செய்றாங்க தெரியுமா? Because your smell should not affect that ground. அந்த ceremony. உங்களுடைய அந்த மனம் வந்து அந்த செரிமனில பாதிப்பு உண்டாயிர கூடாது. So they put some water and send you inside. அதனால தான் பன்னீரை முதல்ல தெளிச்சு உங்களை நல்லபடியா உள்ள கொண்டு வர்றாங்க. But this church, having that paneer bottle in the pulpit to put some water on people. இங்க வந்து புல்பிட்லயே அந்த பன்னீர் பாட்டில வச்சிட்டு மக்கள் மேல தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
I've seen this practice and I was thinking, where is church going? நான் இந்த காரியங்கள்லாம் பார்த்துட்டு என்ன இங்க நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சேன். And if you keep on doing this, இதை நீங்க திரும்ப திரும்ப செய்கிற பொழுது, I've been born and brought up in a particular church where there will be this lampstand. நான் ஒரு சபையில வளர்க்கப்பட்டேன். அங்க வந்து இந்த விளக்கு தண்டு என்பது இருக்கிறது. And they, when the church service starts, they put the fire in that lampstand. அங்க வந்து சபையை தொடங்க ஆரம்பிச்ச உடனே இந்த விளக்கை கொளுத்திடுவாங்க. ஆமா, விளக்கு தண்டு. ஆனா நம்மளுக்கு கரெக்டான பேர்னா குத்து விளக்கு. When the church start, they start that. அந்த குத்து விளக்கை வந்து சபை தொடங்கின உடனே அதை பத்த வச்சிருவாங்க. And then after the service, everybody go and put the oil cross and things like that. முடிஞ்ச உடனே அதுக்கு கிட்ட போவாங்க, அந்த ஆயில் எடுப்பாங்க, எல்லாம் சிலுவை போட்டுட்டு போவாங்க. I've done it many times. நானும் அதை செஞ்சிருக்கிறேன். It has been done to me many times. அது எனக்கு செய்யப்பட்டிருக்கிறது. But nowadays I'm thinking, why this practice was there? இப்ப நான் யோசிக்கிறேன், இதெல்லாம் ஏன் செய்றாங்க? They don't sit and listen the word of God. அவர்கள் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறது கிடையாது. They don't worship God. அவர்கள் தேவனை ஆராதிப்பது கிடையாது. But they do some practices. ஆனால் சில காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். Some churches put candle everywhere. சில நேரங்கள்ல மெழுகுவர்த்தியை பொருத்திக் கொள்வார்கள். The practices are now this candle man become millionaire. அந்த கேண்டில் விக்கிறவன் வேணா பணக்காரன் ஆயிருவான். இந்த மாதிரி they become more pauper. அவர்கள் மத்தவங்க எல்லாம் வெறும் ஏழை ஆயிடுறாங்க. The Pentecostals know they buy oil can like anything. அவர்கள் பெந்தேகோஸ்தே பார்த்தீங்கன்னா ஆயில் கேனோட தான் நிப்பாங்க. That outside that Nadar shop become millionaire. This become people become poor. ஆமா, அந்த பலசரக்கு கடைக்காரர் அண்ணாச்சி வேணா அவர் கோடீஸ்வரனா மாறிடுவாரு. வாங்குறவங்கலாம் அவன் ஏழையா மாறிட்டு இருக்கான். பேராசூட் கார உண்மையில பேராசூட்ல போயின்னு இருக்கான். நம்ம பேராசூட் எண்ணெயை வச்சுன்னு யாரு ஜெபம் பண்ணுவான்னு சுத்தின்னு இருக்கோம். Some practices we do and we wonder what is happening. சில காரியங்களை நம்ம செய்யறதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இதெல்லாம் ஏன் செய்யறோன்றே தெரியல. See, that I'm not against prayer oil, but I'm telling some of the practices has to be deeply dealt. நான் எண்ணெய் பூசி அந்த எண்ணெய் குறித்து நான் சொல்லவில்லை. ஆனால் சில காரியங்களை நம்ம செய்வதெல்லாம் அது செத்த கிரியைகள். They only do the practice, they don't meet God. அவர்கள் அந்த காரியத்தை மாத்திரம் செய்றாங்க, ஆனா தேவனை சந்திக்கிறது என்பது அவர்களிடத்தில் இல்லை. When you meet God, this oil and all will be nothing, because God will work great things. நீங்கள் தேவனை சந்திக்கிற பொழுது இந்த எண்ணெயெல்லாம் சாதாரண ஒரு காரியம், கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். Hallelujah. Hallelujah. You don't have to buy half a liter of coconut oil everywhere. எப்பொழுதும் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. You can use the name of Jesus. நீங்க இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தலாமே. Hallelujah. Hallelujah. These revelations all come when you meet him. நீங்க இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் அவரை நீங்கள் சந்திக்கிற பொழுது ஏற்படுகிறது. And when you meet him and he says use some oil, then use it, no problem. நீங்கள் அவரை சந்திக்கிற பொழுது அவர் உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் செய் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் செய்வது சாலச் சிறந்தது. But not meeting God, only meeting oil. நீங்கள் தேவனை சந்திக்காத பட்சத்துல வெறும் எண்ணெய் பாட்டில மாத்திரம் எடுத்து வச்சிட்டு உட்கார்ந்திருந்தீங்கன்னா தேவனை சந்திக்கிறதே கிடையாது, எண்ணெய் பாட்டில மட்டும் டெய்லி சந்திக்கிறது. I went to there was one particular man who has lot of prayer oil in his cupboard. ஒரு வீட்டுக்கு போனேன், அவர்ட்ட வந்து நிறைய prayer oils இருந்துச்சு, இந்த கபோர்ட்ல அடுக்கி வச்சிருந்தார். One is prayed by particular man for the headache. ஒரு எண்ணெய் வந்து தலைவலிக்காக ஒருத்தர் ஜெபித்து கொடுத்தது. One for stomach. இன்னொரு வயிற்று வலிக்காக ஜெபித்து like that continuously was there. தொடர்ந்து இருந்தது. Amen. Even the medical shop fellow will confused. ஆனா மருந்து விக்கிறவங்க கூட அதை பார்த்து குழம்பிடுவான். Because it was so meticulously designed. அது கரெக்டா அது பார்த்து அது வணையப்பட்டிருந்தது. I appreciate his faith, but I can't accept his practice. அவர் வந்து அவருடைய விசுவாசத்தை நான் வந்து வெச்சிக்கொள்ளுகிறேன், ஆனா அவர் செய்யறதை என்னால ஏத்துக்கிட முடியாது. If you meet God and God gives you idea, God gives you a thought, because in the Old Testament the oil was used to anoint people, the stick was thrown for miracle, the salt was used, you can use everything, but it all happened after they meet God. ஆனா இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல எண்ணெயை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க, கோலை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க, உப்பை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம்
தேவனை சந்தித்த பிறகு தேவன் சொன்னதை செய்தார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Now we meet only the salt, we meet the stick, we meet the oil. That's the problem. இப்போ நம்ம எண்ணெய கோலை இந்த உப்பை தான் நம்ம சந்திக்கிறோம். அதுதான் பிரச்சனை. One man is telling over the phone, buy 3 kg of salt today. Night I am going to pray. ஒருத்தர் சொல்றாரு 3 கிலோ உப்பை வாங்கிட்டு வந்துரு, இன்னைக்கு நைட் நான் வந்து உனக்காக ஜெபிக்க போறேன். See, I am not against this. நான் அதுக்கு எதிராளி அல்ல. But that man has to meet God. அந்த மனிதன் முதலாவது தேவனை சந்திக்க He வேண்டும். has to have a close, intimate, experiential fellowship with him. அவன் தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவை வைக்க வேண்டுமே. Hallelujah. ஹல்லேலூயா. Then you can when he says something, you practice that. அவர் சொன்னால் நீங்கள் அதை செயல்படுத்துங்கள். There was a particular incident that we went for prayer. One man brought one bucket to pray that water. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜெபத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த மனிதர் வந்து ஜெபத்துக்காக ஒரு பக்கெட்டை தண்ணி நிரப்பி கொண்டு வந்திருந்தான். I said, this and all is not enough. Where is the tank? We will go and pray there. நான் சொன்னேன், இதெல்லாம் பத்தாது, நம்ம டேங்க்குக்கு போய் ப்ரே பண்ணணும். You can open the tap everywhere, put the whole area, you can use that one. See, we are not against praying for water, but the problem is people don't have the deep fellowship and experience with God. They depend on certain elements to do that. தேவனை சந்திக்காமல் சில காரியங்களை அவர்கள் சார்ந்திருந்து அதை வைத்து அவர்கள் வந்து காரியத்தை நிகழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். But when Moses met God, he had the great revelation of who God is. ஆனால் மோசே இங்கே தேவனை சந்தித்த பொழுது அவன் தேவன் யார் என்கிற ஒரு பெரிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டான். I tell you, that revelation will help us to overcome the world. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த வெளிப்பாடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற अनेक பிரச்சனைகளை மாற்ற போதுமானது. Hallelujah. Hallelujah. Shall we all stand up for prayer? எழும்பி நின்று நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Heavenly Father, பரலோக தந்தையே, thank you for this time. நீ இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. Lord, whatever we heard, ஆண்டவரே, எதையெல்லாம் நாங்கள் கேட்டோமோ, we want us to meditate, Lord. ஆண்டவர், அதை நாங்கள் தியானம் செய்ய விரும்புகிறோம். Lord, give us more reverential fear. ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிற அந்த பயம் எங்களுக்கு உண்டாகட்டும். Lord, we want to be more curious about meeting you. ஆண்டவரே, உம்மை சந்திக்கிறதை குறித்த ஒரு பெரிய வாஞ்சை எங்களுக்கு உண்டாகட்டும். Lord, we want to have a fresh revelation of you, Lord. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வெளிப்பாடுகள் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. Lord, give us this opportunity to meet you more and more often, Lord. ஆண்டவரே, ஐயா, அதிகமாய் உம்மை நாங்கள் சந்திக்கிறதற்கும் ஆண்டவரே தொடர்ந்து சந்திக்கிற ஒரு நிகழ்வை எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும். Lord, instead of meeting so many human beings, we want to meet you, Lord. ஆண்டவரே, अनेक மனிதர்களை நாங்கள் சந்திப்பதற்கு பதிலாக உம்மை நாங்கள் சந்திக்கிற தருணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவீராக. Give us that great privilege in this earth, Lord. ஆண்டவரே, இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே அப்பா தகப்பனே ஒரு ஆண்டவர் காரியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும். We ask it from the bottom of our hearts. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் விரும்புகிறோம். We want to truly experience you, O Father. ஆண்டவரே, உண்மையிலே உம்மை ஆண்டவரே அனுபவிக்கிற ஒரு தன்மை எங்களுக்கு வேண்டும். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. Amen.